கம்பெனியில் நம்மக்கிட்ட ஸ்டாஃப் இருந்ததும் சில வேலைங்களை நம்ம வெளியாள்கிட்ட கொடுத்து ஒரு சின்ன டீ செலவுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். எங்கள் கம்பெனி பையன்கிட்டே இதை சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகளை இவங்களுக்காக நாங்கள் ஒதுக்கி வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சும்மா டீ காசுலாம் கேட்க மாட்டாங்க. எதனா வேலை கொடுத்து அந்த வேலையை வாங்கினா தான் டீ காசு கூட வாங்குவாங்க. அவ்வளோ நல்ல டைப் தான் இவங்க. இந்த லே அவுட்டில் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனாக இருக்கார். ரொம்ப வயசான தாத்தா, உடம்பே முடியாது. இருந்தாலும் எங்கள் கம்பெனியில் வேலை கேட்டார். ஆனால் இவருக்கு வெயிட்டு தூக்குற வேலை நம்ம கொடுக்க முடியாது. அதனால் நம்ம வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு எப்போனா இந்த மாதிரி எதனா பண்ணுறதுக்கு கூப்பிடுவோம். இப்போ இந்த தாத்தா பூசணிக்காய், தேங்காய், திஷ்டி சுற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த வேலையை மெயினாக செய்வார். எங்களுக்கு ஒரு வருஷமாக அந்த வேலை இல்லாததுனால தாத்தாக்கு சரியாக எங்ககிட்ட வருமானம் போகவே இல்லை. ஆயுதா பூஜை கும்பிடுவோம், அந்த மாதிரிலாம் எதனா ஒன்று பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து இது பண்ணுவோம். இந்த ஒரு வருஷமாக தாத்தாக்கு வேலையே சரியாக கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த தாத்தா சும்மாலாம் காசு வாங்க மாட்டார். எதனா வேலை செஞ்சுட்டு தான் காசு வாங்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குருவி கூட கலைக்கிறதுக்கு தாத்தாக்கு ஹைட் எட்டவே இல்லை. எங்களுடைய சேர் போட்டு எங்களுடைய மெட்டீரியலை அடுக்கி தாத்தாவை ஹைட்டாக்கி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தாத்தாவை சேஃபாக நாங்கள் வேலை வாங்குறதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் படாத பாடுபட்டுட்டோம்.